எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதை ரெகுலராக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம 3D பிரிண்டரும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 3D பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிட் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த கிட்டில் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலும் ஒரு கிளாத்தும் வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் பிரிண்ட் போட்டு முடிச்ச அப்புறம் அந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணி பிரிண்டரை க்ளீன் பண்ணிக்கோங்க. அண்ட் மந்த்லி ஒன்ஸ் மதர் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ப்ரஷ் வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி அந்த மதர் போர்டை க்ளீன் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இந்த Z ஆக்சிஸ் மூவ்மெண்ட்டை ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்க நம்ம இந்த லீட் ஸ்க்ரூவோட லூப்ரிகன்ஸ் ஆர் க்ரீஸை ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம பிரிண்டர் கூடயே பார்த்தா நமக்கு ஒரு டூல் கிட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த கிட்டை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த பிரிண்டரை ஈஸியாக அசம்பிள் பண்ணிட முடியும். அண்ட் அதில் ஸ்க்ரூ டிரைவர், பிளேயர், அலைன் கீனு நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம சர்வீஸும் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட கிட்டில் நமக்கு அடிஷ்னலாக ஒரு நாசலை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நீடலும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவைப்பட்ட அந்த நாசலை இன்னொரு நாசல் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெகுலராக அதில் இருக்க நீடல் யூஸ் பண்ணி நம்மளோட நாசலை க்ளீன் பண்ணணும். இந்த பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா 0.4 mm நாசல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான நீடலை யூஸ் பண்ணி நம்ம அந்த நாசலை க்ளீன் பண்ணணும். இது மாதிரி நாசலை ரெகுலராக க்ளீன் பண்ணுறதால நம்மளோட ஃபிலமெண்ட் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் கிளாகிங் நடக்கிறதையும் தடுக்க முடியும். நீங்கள் உங்களோட பிரிண்டரில் ரெகுலராக பிரிண்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பெல்ட்டை அடிக்கடிக்கு நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மாதிரி செக் பண்ணும்போது இந்த பெல்ட் லூஸாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்க நாப்ஸ் யூஸ் பண்ணி அதை டைட் பண்ணிக்கலாம். இந்த பெல்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு இடத்துலையுமே இருக்கும். ஸோ இந்த பெல்ட் லூஸ் ஆச்சுன்னா பிரிண்ட் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அண்ட் இது மாதிரி நிறைய பிரிண்ட் போட நம்ம பெட்டும் டஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையுமே ரெகுலராக ஐபிஐ யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த ஃபிலமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக புல் அவுட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ஃபிலமெண்ட் பிரேக் ஆகி இதுக்குள்ளேயே ஸ்டக் ஆகி மாட்டிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை ஸ்லோவான ப்ராசஸில் தான் நீங்கள் பண்ணணும். அது மாதிரி ஃபிலமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த ஃபிலமெண்ட்டோட டெம்பரேச்சர் இங்கே யூசர் இன்டர்ஃபேஸில் செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ண அப்புறம் அதை புல் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இது வரைக்கும் நம்மளோட பிரிண்டரை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி சர்வீஸ் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த பிரிண்டரை எப்படிலாம் அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிரிண்டரை நம்மளால் ரொம்ப சூப்பராகவே அப்கிரேட் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு தான் BL டச் சென்சார். இந்த சென்சாரை யூஸ் பண்ணி நம்மளோட பெட் லெவலை ஆட்டோமேட்டிக்காகவே செட் பண்ணிட முடியும். இது மாதிரி ஆட்டோமேட்டிக் பெட் லெவல் செட் பண்ணுறதால நம்ம ரொம்பவே டைம் சேவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டூப்ளிகேட்டர் ஆர் செகண்ட் எக்ஸ்ட்ரூடர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரூடர் செட்டப்பை நம்மளால் இந்த பக்கமும் செட் பண்ண முடியும். இது மாதிரி செட் பண்ணுறது மூலிமா நம்மளால் ஒரே நேரத்தில் 2 சிமிலர் பார்ட்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா டபுள் கலர் பார்ட்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா சப்போர்ட்டை ஒரு கலராகவும் பிரிண்ட்டை ஒரு கலராகவும் பிரிண்ட் பண்ணிட முடியும். இப்போ நம்மளோட பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது. இது மாதிரி ஓப்பனாக இருக்கிறதால நமக்கு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் நிறையவே இருக்கும். அண்டு PL பிரிண்ட் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே நம்ம ABSல பிரிண்ட் பண்ணும்போது இது மாதிரி ஓப்பன் சர்ஃபேஸில் வச்சு பிரிண்ட் பண்ணிட முடியாது. ஸோ இதுக்கு ஒரு என்க்ளோஷரையும் நம்ம பில்ட் பண்ணிட முடியும். அண்ட் இது மாதிரி பிரிண்டர்ஸ்க்கெலாம் என்க்ளோஷர் ப்ராடக்டாக அவைலபிளாகவும் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்டை வாங்கி நம்ம ஈஸியாக என்க்ளோஷரை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 3D பிரிண்டர்லேயே நம்மளால் லேசர் என்கிரேவிங்கையும் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு நம்ம இந்த எக்ஸ்ட்ரூடரை லேசர் என்கிரேவராக மாற்றிட்டா போதும். அதை யூஸ் பண்ணி நம்மளால் சில ப்ராடக்ட்ஸ்க்கு என்கிரேவும் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம சில செட்டிங்ஸ் சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லேசர் என்கிரேவரும் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் ப்ராடக்டாக அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிம்வேர். இந்த ஃப்ரிம்வேர் என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஃப்ரிம்வேர். நம்ம பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா மெர்லின் அப்படின்ற ஒரு ஃப்ரிம்வேரை யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ரிம்வேர் ரெகுலராக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிண்டரையும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தா அப்கிரேட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும்னு இல்லை. இதை தாண்டி நம்ம பிரிண்டரை ரொம்பவே பெருசாக அப்கிரேட் பண்ண முடியும். அதில் சில அப்கிரேட்ஸை நம்ம 3D பிரிண்டை யூஸ் பண்ணியே பிரிண்ட் பண்ணியும் பண்ண முடியும். லைக் இந்த ரொட்டேட்டரி நாபை நம்ம அப்கிரேட் பண்ண முடியும். ஃபிலமெண்ட் ஹோல்டர் அண்ட் எக்ஸ்ட்ரூடருக்கு இன்னொரு ஃபேனும் வைக்கலாம். இது மாதிரி நிறைய அப்கிரேட்ஸை நம்மளால் ஈஸியாகவே நம்ம பிரிண்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியே அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் அண்ட் அப்கிரேட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பிரிண்டரோட லைஃப் ரொம்ப லாங் லைஃபாகவே வரும்.